சத்தமா சொல்லமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளை தந்தபடியினால் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இன்றைக்கு உலகெங்கும் இருக்கிற எல்லா தாய்மார்களுக்கும் இனிய அன்னைய தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு அன்னைய தினமாக இருக்கிறபடினாலே அன்னையர்களாக இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, இன்னும் அதிகமாய் உங்களை பலப்படுத்துவாராக. இன்னும் அதிகமாய் இந்த உங்களுக்காக ஆண்டவர் கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பில் நீங்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்து நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நடத்த வேண்டிய காரியங்களிலே சரியாக இருப்பீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த வாரங்களில் நாம் கேட்டதான காரியங்கள், கிறிஸ்துவர்கள் தங்கள் ஞாபகத்தில் கொள்ள வேண்டிய 7 காரியங்கள் குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். போன வாரத்தில் கூட எதிர்மறையான பேச்சுக்களை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, ஒரு கிறிஸ்தவராக இருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்மறையான காரியங்களுக்கு நம்மை விலக்கி நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அநேக காரியங்கள் நம்மோடு பேசினார். ஹல்லேலூயா. அதுக்கு உப்பை கூட ஒரு எடுத்துக்காட்டாக ஆண்டவர் நம்மோடு கடந்த வாரத்தில் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட கிறிஸ்துவர்கள் வாழ்க்கையில் நம்ம ஞாபகத்தில் கொள்ள வேண்டிய காரியங்கள், 2வது காரியங்கள் குறித்து ஆண்டவர் எந்த நாளிலும் நம்மோடு பேசுவாராக, நம்மோடு இடைபடுவாராக. எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவர் என்னோடு இடைபடுவார் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். நீங்கள் வாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாயிராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. 2வது காரியம், கிறிஸ்துவர்களாக இருக்கிற நீங்களும் நானும், கிறிஸ்துவை பின்பற்றுகிற நீங்களும் நானும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற உலகம் எங்கிலும் இருக்கிறதான தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தங்கள் ஞாபகத்தில் கொள்ள வேண்டிய காரியங்கள், 2வது காரியம் என்னவென்று சொன்னால், நாம மாயக்காரர்களை போல வாழக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை ஆங்கிலத்தில் சொல்ல போனால் do not give place for hypocrites. அதாவது உங்களுடைய இருதயத்தில் மாயையான காரியங்கள், மாயக்காரர்களுக்கான இருதயத்தில் நீங்கள் இடம் கொடுக்காதவர்களாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் அடுத்தவர்கள் நம்மை பார்க்க வேண்டும், அடுத்தவர்கள் நம்மை புகழ வேண்டும், அடுத்தவர்கள் நம்மை என்ன பண்ணணும், மேன்மைப்படுத்த வேண்டும், அடுத்தவர்கள் நம்மை என்ன பண்ணணும், மேலே தூக்கி வைக்கணும்ன்ற ஒரு காரியத்தில் நாம் என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னு சொன்னா மாயக்காரரை போல நீ இருக்கக்கூடாது, மாயக்காரரான இருதயம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அப்படின்னு சொன்னா நமக்கு தாழ்மையான காரியங்கள் வேணும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு பெஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு சொன்னா நான் சொல்லுகிற காரியம் தாழ்மை, இல்லையா? 2வது காரியம், நீங்கள் ஆவிக்குரிய இதில் இருக்கிறது, நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறது அடுத்து. ஆனால் ஒரு கிறிஸ்தவனுக்கு மிக மிக முக்கியமான காரியம் தாழ்மை. ரொம்ப முக்கியம் மனுஷனுக்கு. அந்த தாழ்மை நிறைய பேரை என்ன பண்ணிருக்கு, கீழே விட செய்திருக்கிறது. ஆண்டவரை ஆராதித்த ஒரு மனுஷனை ஆண்டவர் கீழே தள்ளி இருக்கிறார். எதனால என்று சொன்னால் அவனுக்கு பெருமை. அவனை மிஞ்சின ஒருவரும் இல்லை, அவனை மாத்திரமே புகழ வேண்டும், அவனால தான் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சிட்டு இருந்தான். அதனால அவன் என்ன பண்ணா, கீழே விழுந்தவனாய் காணப்படுகிறான். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவ பிள்ளைகளே, உங்கள் ஞாபகத்தில் கொள்ள வேண்டிய காரியங்கள் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு திட்டவட்டமாய் பேசுகிற இந்த 2வது காரியம், உங்கள் இருதயத்தில் மாயையான காரியங்களுக்கு உங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுத்துறாதீங்க. ஹல்லேலூயா.
இன்னைக்கு பிசாசு அநேகரை வஞ்சிக்கிறான், அநேகரை ஈஸியா அவன் என்ன பண்றான், மேற்கொள்ளுகிறதுக்கு காரணம் என்னவென்று சொன்னா அவர்களை மாயக்காரர்களை போல மாற்றி விழுகிறான். என்ன, அடுத்தவன் என்னை புகழணும், அடுத்தவன் என்னை பார்க்கணும், அடுத்தவன் என்னை கேட்கணும். டெய்லி நீ எவ்வளோ மணி நேரம் ஜெபம் பண்ணனா பெருமையாக சொல்லணும். எவ்வளோ நேரம் நான் வேதம் வாசிச்சேன்னு சொன்னால் நான் என்ன பண்ணணும், பெருமையாக சொல்லணும். எத்தனை பேருக்கு நான் சுவிசேஷம் சொன்னேன்னா அதை பெருமையாக நான் சொல்லணும். இன்னைக்கு ஊழியங்கள் கூட என்ன ஆயிடுச்சு, பெருமையாயிருச்சு. ஏன்னா எங்களுக்கு இத்தனை விசுவாசிங்க இருக்கிறாங்க, எங்களுக்கு இத்தனை கிளை சபைகள் இருக்கிறது, எங்கள் தலைமை சபையில் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இதை வைத்து நீ ஒன்றும் பண்ண முடியாதப்பா. ஆனால் உனக்குள்ள இந்த மாயையான காரியங்கள், பெருமையான காரியங்கள், எத்தனையோ சபைகளில் எத்தனையோ 1000 பேர் ஜனங்கள் இருக்கிறாங்க, அந்த சபைகள்லாம் அதெல்லாம் பேசுறதே கிடையாது இல்லையா? நான் வளர்ந்த சபையெல்லாம் அப்படிதான். எவ்வளோ ஜனங்கள் வந்தாலும் அதை குறித்து என்ன பண்ண மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. நம்ம சபையில் எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பொழுதும் அந்த உபதேசத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஏன்னா அவங்க வாழ்க்கை, அவங்க ஜீவியம் எதை நோக்கி ஓடுகிறது. நான் மாயக்காரனை போல என்ன பண்ணக்கூடாது, வாழக்கூடாது என்று சொல்லி அவங்க நன்றாக சத்தியத்தை அறிந்தவர்களாக இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு விசுவாசிகளின் மத்தியில பிசாசு என்ன பண்ணி கொண்டிருக்கிறான், இருதயத்தின் கலைகளை விதைத்து கொண்டிருக்கிறான். நீ என்ன பண்ணு, பெருமைப்படு, பெருமை கொள், நீ இதுதான் நீ அதுதான் சொல்லி உன்னை பெருமைப்படுத்திக் கொள்ளணும். அடுத்தவன் எப்போ பார்த்தாலும் என்ன பேசணும், என்னை குறித்தே யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்கள் நமக்குள்ள காணப்படும். அப்பேற்பட்ட காரியங்களுக்கு நாம் என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்கவே கூடாது. ஹல்லேலூயா. அதை தான் சொல்கிறார், மாயக்காரரை போல இருக்காதீங்க. அப்படி இருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அந்த பலனை அடைந்து தீர்ந்தது என்று சொல்லி உங்களுக்கு மெய்யாகவே நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய ஜீவியம் கர்த்தரை மாத்திரம் நோக்கி இருக்கட்டும், ஆண்டவரை மாத்திரம் நோக்கி இருக்கட்டும், ஆண்டவரை மாத்திரம் பற்றி கொண்டு இருக்கட்டும். எடுத்தவர் வாசிக்கிறேன், ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 58ஆம் அதிகாரம், ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 58ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நாங்கள் உபவாசம் பண்ணுகிற போது நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். ஹல்லேலூயா. அந்த மற்ற காரியங்களை விட்டுருங்க. இங்க ஒரு மிக முக்கியமான வார்த்தைகள், நீங்க என்ன பண்றீங்க, இச்சைகளின்படி நடக்கிறீங்க. இச்சைகள் என்று சொன்னால் இங்க ஏதோ ஒரு தவறான வார்த்தைகள் இல்லை. உங்க மன ஆசையின்படி, உங்கள் மன விருப்பத்தின்படி, உங்கள் மனம் விரும்புகிற காரியங்களை நீங்க என்ன பண்ணி கொண்டிருக்கிறீங்க, செய்து கொண்டிருக்கிறீங்க. பாருங்க, உபவாச நாள்ல நீ எப்படி இருக்கணும், ஆண்டவரை தேடுகிற நாளில் எப்படி இருக்கணும், ஆண்டவரை பற்றி இருக்கிற நாளில் நீ எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. உபவாசத்தோடு இருக்கிறீங்களே என்று சொன்னால் உங்கள் சொந்த வேலைகள் எதுவுமே அந்த நாளில் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. இந்த உபவாச நாளில் மட்டும் இல்லை, ஆண்டவருக்கான நாளில், ஆண்டவர் உங்களுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிற நாளில், இந்த 6 நாள் ஒருவேளை நீ உலகத்தில் வாழலாம், ஆனால் உனக்காக ஆண்டவர் உண்டாக்கப்பட்டிருக்கிற அந்த நாளில் நீ ஆண்டவருக்கான நேரத்தை ஆண்டவருக்காக கொடுக்கணும். ஹல்லேலூயா. உங்கள் இச்சையின்படி நடக்கக்கூடாது, உங்கள் மன ஆசையின்படி நடக்கக்கூடாது, உங்கள் மன வேண்டுதலின்படி செய்யக்கூடாது. ஆண்டவரை தேடுகிற நாளில் ஆண்டவரை தேடணும். ஆண்டவருக்காக கொடுக்க வேண்டிய நாளில் நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கிறவராய் காணப்படணும். ஹல்லேலூயா. என் சிறு வயதெல்லாம் அப்படிதான். ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒன்று கட்டடிச்சுட்டு என்ன பண்ணோம், சபையை இன்னைக்கு போகக்கூடாது, ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிடணும், சபைக்கு போகாமல் அப்படின்னு சொல்லி நான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். ஆனால் என் மன இச்சைகளின்படி நான் என்ன பண்ணக்கூடாது, வாழக்கூடாது. என் மன விருப்பத்தின்படி நடக்கூடாது, என் மன ஆசையின்படி நான் நடக்கக்கூடாது. அப்போது நான் மாயக்காரனா வாழக்கூடாதுன்னு சொன்னால் என் மன விருப்பத்தின்படி, என் மன ஆசையின்படி நான் எப்பொழுதும் என்ன பண்ணக்கூடாது, நடக்கவே கூடாது. ஹல்லேலூயா.
அல்லேலூயா. அதை தான் மத்தேயு கூட அருமையாக சொல்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறார் 2ஆம் வசனம், ஆகையால் நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக என்ன பண்ணக்கூடாது, தாரை ஊதுவியாதே, அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த மாயக்காரரை தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி நீ ஒருத்தருக்கு தர்மம் செய்யும் போது என்ன பண்ணக்கூடாது, இந்த உலகம் பார்க்கணும், உலகம் என்ன பண்ணணும், உன்னை புகழணும்னு என்ன பண்ணாத, செய்யாது. இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் எடுத்து பாருங்கள், உதவி செய்கிற காரியங்கள். நீ உதவி செய், நான் வேணான்னு சொல்லவே இல்லை, ஆனால் அதை என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, இன்னைக்கு அதை எடுத்து ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து நான் செஞ்சேன், இதை பண்ணேன், அதை பண்ணேன் அப்படின்னு சொல்லி என்ன கொண்டிருக்கிறாங்க, காட்டி கொண்டு இருக்கிறாங்க. இப்படி செய்கிறவர்கள் தன் பலனை அடைந்து தீர்ந்தது என்று நான் மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்க ஒருத்தருக்கு உதவி செய்கிறீங்க அப்படின்னு சொன்னா உன்னுடைய கரங்களிலே தெரியக்கூடாது. வலது கரம் செய்யறது இடது கரமோ, இல்லை இடது கரம் செய்யறது வலது கரமோ என்ன பண்ணக்கூடாது, தெரியவே கூடாது. அப்பேற்பட்ட காரியங்களிலே கிறிஸ்துவ வாழ்க்கையில நீங்க உண்மையா இருக்கணும். அடுத்தவன் புகழணும், அடுத்தவன் அங்க பார்த்தீங்களா இந்த ஊழியக்காரர் எப்படி செஞ்சிருக்கிறாரு, அந்த ஊழியக்காரம்மா எப்படி செஞ்சிருக்கிறாங்க அந்த சபையில, அதனால வருகிற மேன்மை உனக்கு ஒன்றும் கிடையாது. அதனால பரலோக மேன்மை அடையவே அடையாது. ஆனால் நீ செய்கிற உதவி பரத்தில் இருக்கிற என் தேவன் பார்க்கிறார் என்று சொல்லி நீ அந்தரங்கத்தில் செய்கிற காரியத்தை ஆண்டவர் உனக்கு வெளியரங்கமாய் ஆசீர்வதிப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நாம இப்பேற்பட்ட காரியங்களில் நம்ம சரியா இருக்கணும். மாயக்காரரை போல வாழாதீங்க, மாயமான காரியங்களில் செய்யாதீங்க, மாயமான காரியங்களுக்கு நீங்க என்ன பண்ணாதீங்க, ஈடுபடாதீங்க, ஈடுபடுத்தாதீங்க. உங்கள் இருதயத்தை ஒருவேளை நீங்க அர்ப்பணிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா அவன் முழுமையாய் உங்களை ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிருவான். நீங்க அவனுக்கு கொஞ்சம் இடம், பிசாசுக்கு எப்பவுமே அதுதான், கொஞ்சம் இடம் கொடுத்துட்டீங்கன்னா அவன் எல்லாத்தையும் ஆக்குப்பை பண்ணிடுவான். ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் கூட உங்களுக்கு ஒரு கதை சொல்லியிருந்தேன் இல்லையா, இயேசு கிறிஸ்துவ ஒரு மனுஷன் என்ன பண்ணான், வீட்டுக்கு அழைச்சி என்ன பண்ணான், உலகத்தின் காரியத்தை உள்ள விட 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 என்னாச்சு, இயேசு கிறிஸ்து வெளியே வந்துட்டார். அப்படிதான் நீ கொஞ்சம் இடம், பிசாசுக்கு கொஞ்சம் இடம் தானே, உலகத்திற்கு கொஞ்சம் இடம் தானே, புகழ்ச்சிக்கு கொஞ்சம் இடம் தானே, பெருமைக்கு கொஞ்சம் இடம் தானேன்னு சொல்லி நீ அனுமதிச்சனா இயேசு உள்ள இருக்கவே மாட்டாரு. ஹல்லேலூயா. அதனால நீ மாயக்காரரை போல இருக்காத, மாயக்காரரான இருதயத்தை உன்னை ஒப்பு கொடுக்காத. அப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணும்? வேதாகமத்தில் ஒருத்தன் செபிச்சான். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 18ஆம் அதிகாரம் அப்படியே 12ஆம் வசனங்கள்லேருந்து வாசிக்க கேட்கலாமா? தசம்பாக செலுத்துகிறேன் என்று சொல்லி தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆனால் ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுத்து துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே பாவியாக என் மேல் இரக்கமாயிரும் என்று சொன்னார். அதுக்கு ஆண்டவர் சொல்றார், அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இங்க தேவாலயத்தில் ஜெபிக்கிறதுக்கு 2 பேர் வரான். ஒருத்தன் தன்னை நீதிமானா காட்டுகிறான். ஏசப்பா ஆண்டவரே, நான் இவ்வளோ தசமபாகம் தரேன், இவ்வளோ காணிக்கை தரேன், இவ்வளோ நேரம் ஜெபிக்கிறேன், இவ்வளோ நேரம் வேதம் வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னை என்ன பண்ணி கொண்டுக்கிறான், காட்டிக்கு கொண்டு வருகிறான். ஆனால் இங்கே ஒரு ஆயக்காரன் என்ன சொல்றான், ஆண்டவரை நோக்கி பார்க்கிறதுக்கு தன் கண்களை கூட துணியாமல் கீழே குனிந்து கொண்டு தன் மார்பிலே அடித்துக்கொண்டு தன் பாவி என்று சொல்லி தேவ சமூகத்தில் என்ன பண்ணா, அழுதான். இதுதான் இன்னைக்கு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டிய ஜெபம். உன்னை நீ மேன்மைப்படுத்தாத, உன்னை உயர்த்தாத. நீ உன்னை உயர்த்தினால் கர்த்தர் உன்னை கொண்டு போக வேண்டிய உயரத்துக்கு உன்னை கொண்டு போக முடியாது. நீ உன்னை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் உன்னை உயர்த்துவா. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை எப்பொழுதும் வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். மேலாக்குறவர் அவர். நீ உன்னை மேலே கொண்டு போயிட்டேன்னா அவர் உன்னை கீழே தான் கொண்டு வருவார். நீ என்ன பண்ணணும்? தாழ்மையாயிரு. மாயக்காரரை போல இருக்காது. மாயமாலமான வாழ்க்கையை வாழாத, மாயை நோக்கி ஓடாத, மாயை நம்பி வாழாத, மாயை விசுவாசித்து வாழாத. மாயான காரியங்கள் ஒன்றுமே உனக்கு என்ன பண்ணாது? நிரந்தரமான காரியங்கள் கிடையாது. இந்த வெயில் காலத்தில் நீங்கள் வாகனங்களில் இந்த தார் ரோட்டில் போகும்போது நீங்கள் பார்க்க முடியும், தூரத்தில் இந்த தார் ரோட்டில் என்ன இருக்கிற மாதிரி இருக்கும்? தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? வண்டியில் போகும்போது தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கிட்ட போக 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 என்ன பண்ணாது? தண்ணி இருக்காது. அது என்னவாயிரும்? ரோடு. இதே தான் எங்கே நடக்கும்னு சொன்னால் பாலைவனத்தில் நடக்கும். பாலைவனத்தில் தண்ணிக்காக ஏங்கி நடக்கும் போது அவங்களுக்கு தூரத்தில் எப்படி இருக்குமா? அங்கே தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குமா? அப்படியே ஓடும் தண்ணி, என்னை பார்த்து ஓடுவாங்களாம். ஆனால் கிட்ட போனால் என்ன பண்ணாது? தண்ணி இருக்காது, தண்ணியும் இருக்காது. அவன் ஏற்கனவே வறட்சியில் இருக்கிறான். அவன் விழுந்து என்ன பண்ணுவான்னா செத்து போயிடுவான். அந்த காணல் நீர் என்னது? மாயையான காரியம். மாயையான காரியத்தை நம்பி நீங்க ஓடுவீங்கன்னு சொன்னா நீ இருக்கிற பலத்தையும் நீ இழந்து நீ என்ன பண்ணுவ? மாயையான காரியங்களை விழுந்து செத்து போவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாயையை நம்புனீங்கன்னா, மாயையான காரியங்களை நீங்க விசுவாசிப்பீங்கன்னா, மாயையான காரியங்களுக்கு உங்களை இடம் கொடுப்பீங்கன்னா, இந்த மாயமான காரியமே உங்களை என்ன பண்ணும்? உங்களை விழ செய்துரும். உங்களை என்ன பண்ணும்? மூழ்கடிக்க செய்துரும். அதை தான் என்ன சொல்லுவாங்க? சகோதரி சொன்னாங்கல்ல, காணல் நீர்னு சொல்லுவாங்க. அது எப்படி? போக போக ஒண்ணுமே இல்லாததான். அதுதான் நம்முடைய வாழ்க்கை, இல்லையா? நம்ம இயேசுவை நம்பி ஓடணும். இயேசு எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். இயேசுவை நம்பி ஓடுங்க. மாயக்காரரை போல நீங்க மாயமான காரியங்களை என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க. அப்படி செய்வீர்கள் என்று சொன்னார். கர்த்தர் சொல்றார், அந்த பலனை நீங்கள் தீர்த்தது என்று சொல்லி உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொன்னார். அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காடும்படியாக அவர்கள் ஜெபம் ஆலயங்களில் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ணுகிற விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை தீர்ந்தது என்று மெய்யாக உங்களுக்கு சொல்றார். ஆனால் நீயோ என்ன பண்ணணும்? அடுத்து வாழ்ந்து சொல்றார். நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் தருவா. ஹல்லேலூயா. உனக்கு பலன் வேண்டும் என்று சொன்னா என் தேவனை நோக்கி கூப்பிடு. அதுவும் 4 பேர் பார்க்குற மாதிரி கூப்பிடாது. தேவனுக்கும் உனக்குமான உறவு, அந்த உறவை நீ காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஆயக்காரரை போல ஜெபிக்கிறியா இல்லை மாயக்காரரை போல ஜெபிக்கிறீங்களா என்று சொல்லி உங்களை இந்த நாளில் நீங்கள் நிதானித்து பாருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 7வது காரியத்தில் 3வது காரியம், ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 58ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 58ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் பிணையங்களையும் நெகிழ்க்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கப்படுகிறதும் நுகத்தடைகளையும் உடைத்து போடுகிறதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க இங்க என்ன ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார் என்று சொன்னால், ஆங்கிலத்தை சொல்ல போனால் டு நாட் நெக்லெக்ட் கம்பேஷன். அப்படி என்று சொன்னால் நீங்க இரக்கம் படுகிறதற்கு எப்பொழுதும் தயங்கவே தயங்காதீங்க. ஹல்லேலூயா. அது என்ன காரியங்களா இருந்தாலும் சரி, ஒருத்தர் மேல நீங்க இரக்கம் படுகிறதோ இல்லை இரக்கம் காட்டுகிறதுலையோ நீங்க இரக்கமாய் இருக்கிறதுலையோ நீங்க என்ன பண்ணிடாதீங்க. எந்த கால சூழ்நிலையிலும் நீங்க என்ன பண்ணிடாதீங்க. உங்க சூழ்நிலைகளை பார்த்து ஒருத்தர் மேல இரக்கமாய் இருக்கிற காரியங்களை நீங்க என்ன பண்ணிடாதீங்க, விட்டுறாதீங்க. ஒரு மனுஷன் நம்ம பார்க்க போகிறோம், தன்னுடைய சகனத்தின் மீது எப்படியா என்ன பண்ணா அவன் இரக்கமாக இருந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். நெகேமியாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம்
அதனுடைய 10ஆம் வசனத்தை வாசிப்போமா? நெகேமியா 5ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். நானும் என் சகோதரரும் என் வேலைக்காரரும் இவ்விதமாகவா அவர்களுக்கு பணமும் தானியமும் கொடுத்திருக்கிறோம், இந்த வட்டியை விட்டு விடுவோமாக. ஹல்லேலூயா. இங்க என்ன பண்றாரு? இரக்கமா இருக்கிறார். அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான காரியங்களை நம்ம என்ன பண்ணலாம்? அவங்க கஷ்டப்படுறாங்கப்பா, அவங்களுக்கு என்ன பண்ணுங்க? இரக்கமாக இருந்து அவங்க கிட்ட அந்த வட்டியை நம்ம என்ன பண்ண வேண்டாம்? கேட்கவே வேண்டாம். ஏன்னா இந்த நேரத்தில் அவங்க கிட்ட போய் கேட்டோம்னா அவங்க ஏற்கனவே என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாங்க? கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அவங்கள நம்ம என்ன பண்ணக்கூடாது? இன்னமும் கஷ்டப்படுத்தக்கூடாது. கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் ஒருத்தன் கஷ்டத்தில் இருக்கிறானா அவனை நீ என்ன பண்ணு? அவனை ஆறுதல் படுத்து, தேறுதல் படுத்து. அவனை இன்னும் நீ அதிகமாக போய் என்ன பண்ணிடாத? கஷ்டப்படுத்திடாத, அவனை துன்பப்படுத்திடாத, அவனை நீ என்ன பண்ணிடாத. அவன் ஏற்கனவே நொந்து போய் கிடப்பான். அவனை நீ இன்னும் நொந்து போக செய்யவே செய்யாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ இரக்கம் காண்பிக்கிறதற்கு எந்த சூழ்நிலையிலும் நானே கஷ்டத்தில் இருக்கிறேன், நான் போய் இன்னொருத்தனுக்கு எப்படி நான் இறங்குவேன் ஆண்டவரே என்று சொல்லி நீங்க கேட்றாதீங்க. ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு இறங்கினது போல நீயும் மற்றவர்களுக்கு என்ன பண்ணு? இறங்குங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னுடைய கடன்களை உன்னுடைய பாவங்களை மன்னிக்கிறது போல நீங்களும் உங்களுக்குள் ஒருவருக்கொருவர் நீங்க என்ன பண்ணுங்க? மன்னியுங்கள் தான் சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். அவனை பழி தீர்த்தானா நீ போய் பழி தீர்த்துரு, அவன் கையை வெட்டினானா அவன் தலையை வெட்டுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்ல. நான் உனக்கு மன்னித்தது போல, நான் உனக்கு எல்லாம் விடுவித்தது போல நீ என்ன பண்ணு? மற்றவனுக்கும் விடுவி, நீ மன்னி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இதே தான் எரேமியா புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனம் சொல்ற, ஒருவனும் யூத ஜனமாகிய தன் சகோதரனை அடிமை கொள்ளாதபடிக்கு அவனை எபிரேயனாகிய தன் வேலைக்காரனையும் எபிரேய ஸ்திரீயாகிய தன் வேலைக்காரையும் சுயாதீனமாக அனுப்பிவிட வேண்டும் என்று அவர்களுக்கு விடுதலையை கூறும்படி. ஹல்லேலூயா. தன்னுடைய ஜனங்களை விடுதலை ஆக்கும்படி, அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களை நீ விடுதலை ஆக்கு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் மாட்டிக்கிட்டான், அவனை வச்சு செஞ்சிடணும், அவனை எப்படியாவது முடிச்சு விட்டுறணும், அவன் வாழ்க்கையை இத்தோட அவன் மேலே வரக்கூடாது. அவன் நம்ம கையில் மாட்டிக்கிட்டதுனால இனி அவன் நமக்கு அடிமை என்று சொல்லி நீங்கள் நினைச்சிடாதீங்க. அவர் உங்களுக்கு எப்படி மன்னித்திருக்கிறாரோ, அவர் எப்படி உங்களுக்கு சுயாதீனமான காரியங்களை கொடுத்திருக்கிறாரோ, நீங்களும் அப்பேற்பட்ட காரியங்களை செய்யுங்க. நீங்கள் செய்யும் பொழுது ஒரு சில காலகட்டத்தில் கஷ்டப்படும் போது, நீங்கள் நஷ்டப்படும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக மனம் இறங்குவார். ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம், நான் நல்லா தானே இருக்கிறேன், நான் ஏன் கஷ்டப்பட போகிறேன், நான் ஏன் துன்பப்பட போகிறேன், நான் தான் இத்தனை தலைமுறைக்கு சேர்த்து வச்சுட்டேனே, இவ்வளோ பணம் இருக்குது, இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, இவ்வளோ காரியங்கள் இருக்குது, எனக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்களே, அவங்க பார்த்துப்பாங்க, இவங்க பார்த்துப்பாங்க, நீங்கள் நினைக்காதீங்க. இல்லையா? ஆண்டவர் எவைகளையும் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கீழே இருக்கிறவனை மேலே கொண்டு வரதும் அவரால் முடியும், மேலே இருக்கிறவனை கீழே கொண்டு வரவனாலையும் முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பணக்காரன் தன்னுடைய வீட்டை இழந்து கிடக்கிறான். ஜம்மு காஷ்மீரில் போய் பாருங்கள், பாகிஸ்தானில் போய் பாருங்கள், எத்தனை பேர் வீடு இல்லாமல், எத்தனையோ பேர் அகதிகளாக இன்றைக்கி என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாங்க? சுற்றி கொண்டு இருக்கிறாங்க. எனக்கு இன்றைக்கி ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக நான் நியூஸில் பார்க்குறேன், பிபிசி நியூஸில் பாகிஸ்தானில் தமிழ்நாட்டுக்காரன் இருக்கிறான், தமிழில் பேட்டி கொடுத்து கொண்டு இருக்கிறான். அவனுடைய பெற்றோர்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க? முன்னோர்கள் என்னவா இருந்தாங்களாம், அந்த நாட்டுக்கு அகதிகளாக போனவங்க இன்னைக்கு என்ன பண்ண முடியல? திரும்பி வர முடியல. அவங்க அடிமைகளாக அங்கே காணப்படுகிறாங்க. அப்பேற்பட்ட ஜனங்களை நாம என்ன பண்ணணும்? ஜெபத்தினால் அவர்களை விடுதலையாக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட ஜனங்களை அங்கே அடிமைத்தனத்தில் வைத்திருக்கிறாங்க, அகதிகளாக. இலங்கையிலும் சரி அநேக காரியங்களில் வச்சிருக்கிறாங்க. கர்த்தர் ஆனால் நம்மளை அப்படி அகதிகளாக விடவே இல்லை, இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உங்களை என்னைய மன்னிச்சிருக்கிறார் என்று சொன்னால் நாம் யாருக்கிட்டையும் கொத்தடிமைகளாக ஆண்டவர் நம்மளை விடவே இல்லை. தமிழ்நாட்டிலே எத்தனையோ மாவட்டங்களில் எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ தகப்பன்மார்கள், தாய்மார்கள் தன் பிள்ளைகளை என்ன பண்ணி போடுறாங்க? 10 வயசுலையும் 12 வயசுலையும் என்ன பண்ணிடுறாங்க? விட்டுட்டு போயிடுறாங்க கொத்தடிமைகளாக.
நாம் இரக்கமுள்ளவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி நீங்களும் நானும் இரக்கமுள்ளவர்களாக இருக்கும் பொழுது, நீங்கள் ஒருவர் மன்னிக்கும் பொழுது, கர்த்தர் உங்களையும் உங்கள் காரியங்களையும் மன்னிப்பாராக. ஹல்லேலூயா. இன்னைக்கு இரக்கம் இல்லாததுனால தான் தேசத்தில் கொலைகளும் கொள்ளைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. கொத்தடிமைகள் அவன் நினைச்சிருந்தானா இவனும் நம்மளை போல சக மனுஷன் தானே நினைச்சானா? அந்த பிள்ளைகளை சிறு வயசுல 10 வயசு பிள்ளைய 12 வயசு பிள்ளைய வேலை வாங்குவானா? அவனுக்கு இரக்கம் இருந்துன்னு சொன்னா பாம்பேலையும் கொல்கட்டாலையும் சிறு பிள்ளைகளை பாலியல் தொழிலுக்கு என்ன பண்ணுவான்? ஈடுபடுத்துவானா? இப்பேற்பட்ட காரியங்கள் தேசத்துல இந்த இரக்கம் என்ற காரியங்கள் இல்லாததுனாலதான் இனி வரும் காலங்கள்ல இரக்கம் என்ற காரியம் என்ன பண்ணாது? இருக்கவே இருக்காது. கடைசி காலத்தில் இருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, சிறு பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை ஆண்டவருக்கு நேராக ஒப்பு கொடுத்துருங்க. இரக்கமுள்ளவர்களாய் மாறுங்க. கர்த்தர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். இரக்கமுள்ளவர்களாக இருந்தால் தான் நீங்கள் ஒருவருக்கொருவர் ஜெபிக்க முடியும். நான் ஏன் அந்த தேசத்துக்காக ஜெபிக்கணும், அந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கணும், ஏன் நான் அவனுக்காக ஜெபிக்கணும், இவனுக்காக ஜெபிக்கணுன்ற ஒரு காரியம் நமக்குள்ள வந்துடும். சுயநலமாக இருந்துட்டோம்னா நான் என் குடும்பம் அப்புறம் அப்படியேன்னு போயிடும். நீங்கள் இரக்கம் இல்லாதவர்களாக இருக்குமேனால் நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டவே முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டணும்னா நீங்கள் ஒருவருக்கொருவர் என்ன பண்ணுங்க? இரக்கம் பாராட்டுங்க. இதுக்கு என்ன தீர்வு என்று சொன்னால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிற 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்துடைய 1ஆம் வசனத்தை வாசிப்போமா? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் அதனுடைய 1 வசனம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 1 வசனம். வேலைக்காரர் யாவரும் தங்கள் எஜமான்களை எல்லா கணத்திற்கும் பாத்திரர் என்று எண்ணி கொள்ள கடவார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு எஜமானன் இயேசு ஒருவரே. வேற எவனும் நமக்கு உயர்ந்தவன் கிடையாது, நமக்கு யாரும் தாழ்ந்தவன் கிடையாது. ஹல்லேலூயா. எப்படி நீங்க உங்களுக்கு உங்களுக்கு தலைவன் இல்லை, என்ன பண்ண முடியாது, இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ, அதே போல ஒருவனுக்கும் நீங்க உங்களை கீழ்ப்படுத்த கூடாது. எஜமானன் ஒருவரே, ஆண்டவர் மாத்திரமே. அவருடைய உபதேசத்திற்கு, அவருடைய சத்தத்திற்கு, அவருடைய சத்தியத்திற்கு நீங்க கீழ்ப்படுவீங்கன்னா நீங்கள் ஒருவருக்கும் என்ன பண்ண மாட்டீங்க? உங்களை அடிமைத்தனமாய் காட்ட மாட்டீங்க. உங்களை நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? மேன்மையாய் பாராட்ட மாட்டீங்க. நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? ஒருத்தரை கீழ்ப்படுத்த மாட்டீங்க, ஒருத்தரை கீழ்த்தனமான நடத்த மாட்டீங்க, உங்களை கீழாக என்ன பண்ண மாட்டீங்க? ஒருத்தரை நினைக்க மாட்டீங்க. ஏன்னா நம்முடைய எஜமானன் நமக்கு மேலாக எல்லா காரியங்களையும் நமக்கு நடத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அடிமைத்தனத்தின் நுகத்தடிகளை அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. இனி நாம அடிமை கிடையாது, நாம் யாரையும் அடிமைப்படுத்தவும் கூடாது. ஹல்லேலூயா. அப்போ நமக்கு இரக்க குணத்தை ஆண்டவர் கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க. கர்த்தர் இப்பேற்பட்ட காரியங்களை நமக்கு செய்யணும்னு சொல்லி உங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. 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 கிறிஸ்தவர்கள் ஞாபகத்தில் கொள்ள வேண்டிய 7 காரியங்களை, முதல் காரியம் எதிர்மறையான பேச்சுக்கள் இருக்கக்கூடாது. 2வது மாயக்காரர்களை இருதயம் நமக்கு இருக்கக்கூடாது. 3வது நமக்கு இரக்கமுள்ள இருதயம் காணப்படணும். 4வது காரியம் மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 17 மற்றும் 18ஆம் வசனத்தை ஒருவர் சீக்கிரம் வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 17 மற்றும் 18ஆம் வசனம். காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதா காணும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பா. ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு ஞாபகத்தில் கொள்ள வேண்டிய 4வது காரியம், என்னைக்கும் தேவனுக்கு முன்பாக நீ ஜெபம் பண்ணுகிறதை மறக்கவே கூடாது. என்ன பண்ணக்கூடாது? ஜெபிக்கிறத மறக்கக்கூடாது. முதலாவது எதிர்மறையான பேச்சுக்கள் இருக்கக்கூடாது. மாயம்காரரை போல நமக்கு இருதயம் இருக்கக்கூடாது. இரக்கம் குணம் உள்ளவர்களாக இருக்கணும். கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்துவன் என்று சொன்னால் உனக்கு அடையாளம் போடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நீ என்ன பண்ணணும்? வாழ்க்கையில் ப்ரேயர்ஃபுல் லைஃப் இருக்கணும்.
உன் வாழ்க்கையில நீ கிறிஸ்துவனா இருக்கிறபடினால உனக்கு பிரேயர் லைஃப் எப்பொழுதும் இருக்கணும். உன் வாழ்க்கையில பிரேயர் என்ற ஒரு காரியம் உன்னை விட்டு நீ நீங்கவே கூடாது. 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து ஆண்டவர் சொல்ல நீ எப்படி ஜெபிக்கணும்ன்றத வரைக்கும் உனக்கு மாடலா ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அப்ப கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில ஜெபம் எவ்வளவு அவசியம் என்பதை அவர் நமக்கு திட்டமும் தெளிவுமாய் சொல்லப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத பேதுரு என்ன சொல்றாரு தெரியுமா? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்களேன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாங்க தெரியுமா? இன்னைக்கு நான் என் வாழ்க்கையில சோதனை வந்துருச்சு, என் வாழ்க்கையில கஷ்டம் வந்துருச்சு, நான் இயேசுவை தேட மாட்டேன், நான் என்ன பண்ண மாட்டேன், ஜெபிக்க மாட்டேன். இன்னைக்கு என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? அநேக வேளையில இயேசுவை தேடாம இருக்கிறோம், அநேக நேரங்களில் ஜெபிக்கிறதுக்கு தவறு இருக்கிறோம், அநேக நேரங்களில் என்ன பண்ணுகிறோம்? ஆண்டவரை தேடாம விட்டுரும். ஆனா வசனம் சொல்லுகிறது, பொன் எப்படி சோதிக்கப்படுகிறதோ, வெள்ளி எப்படி சோதிக்கப்படுகிறதோ, அப்படியா நீங்களும் சோதனைக்குள்ளாக இயேசுவினால கொண்டு போகப்படுகிறீங்க இல்லையா? உன்னை மேன்மைப்படுத்த, உன்னை உயர்த்த, உன்னை என்ன பண்ண அநேகருக்கு முன்பாக விலையேற பெற்றவனாய் ஆண்டவர் உன்னை காட்டுகிறதற்கு ஆண்டவர் இன்னைக்கு உனக்கு சோதனைக்குள்ளாக கொண்டு போகிறார். உன்னை வெளிப்படுத்துகிற நாள் அவர் உன்னை மகிமையினால் உன்னை உண்டாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதற்கு நீ என்ன பண்ணணும்? ஆண்டோட சமூகத்தில் காத்திருக்கணும். இன்னைக்கு இல்லையா, இன்னைக்கு சங்கீத பகுதியில் கூட வாசிச்சோம், தமக்கு பயந்தவர்களுக்கு தம்முடைய ரகசியத்தை என்ன பண்ணுவாராம்? வெளிப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ நீ சோதனைக்குள்ளாக போகும்போது ஆண்டவர் சொல்றார், மகனே நான் இதனால தான்பா உனக்கு சோதனை கொடுத்திருக்கிறேன், நீ இதுல இருந்து மேன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு தான் நான் என்ன பண்ண போறேன், இந்த காரியங்களை நான் உனக்கு அனுமதிச்சிருக்கிறேன். யோசேப்பே இன்னைக்கு நீ குழியில இருக்கிறியே, எதுக்காக தானேமா யோசேப்பே? உன்னை ஒரு நாள் நான் என்ன பண்ண போறேன்? எகிப்தின் மேல உன்னை நிறுத்த போகிறேன். இன்னைக்கு தாவீதே நீ ஆடு மேய்க்கிறவனா இருக்கிற, நான் உன்னை ஆடு மேய்க்கிறதுக்காக அழைக்கல, உன்னை ஒரு நாள் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக உயர்த்துகிறதற்காக நான் என்ன பண்ணிருக்கிறேன்? இன்னைக்கு உன்னை ஆடு மேய்க்கிறதுக்கு என்ன பண்ணுங்க விட்டு இருக்கிறேன். அன்னைக்கு தாவீது, என்ன ஆண்டவரே என்ன போய் ஆடு மேய்க்க வச்சிட்டீங்களே, அவன் கேட்டிருந்தான்னா அவன் தலைவனாய் என்ன பண்ணிருக்க உயர்த்திருக்க முடியாது. இன்னைக்கு உன் சூழ்நிலை அடிமட்டத்தில் இருக்குதுன்னு சொல்லி என் ஆண்டவரை ஒன்றும் செய்ய முடியல, என் ஆண்டவரால் ஒன்றும் பண்ண முடியாது என்று சொல்லி எத்தனையோ பேர் எண்ணிக்கொண்டு இருக்கிறீங்க, விசுவாசிக்காம இருக்கிறீங்க, அவிசுவாசத்தினால் இருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னா, யோசிப்பை உயர்த்த கூடுமானால், தாவீதை உயர்த்த கூடுமானால், யாக்கோபை உயர்த்த கூடுமானால், ஈசாக்கை உயர்த்த கூடுமானால், என்னால் உங்களையும் உயர்த்தக்கூடும். ஹல்லேலூயா. அதுக்கு நீ என்ன பண்ணக்கூடாது? உன் ஜெபத்தை விட்டுறக்கூடாது இல்லையா? மனுஷனுக்காக ஊழியம் செய்யாதீங்க, மனுஷனுக்காக எப்பொழுதும் தேவனை தேடாதீங்க. அதை தான் பவுல் சொல்ற கொலோசியர்ல வாசிக்கிறேன். கொலோசியர் எழுத புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனத்தை வாசிப்போம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனம், வேலைக்காரரே சரீரத்தின்படி உங்களுக்கு எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களால் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய் கபடம் இல்லாம இருதயத்தோட என்ன பண்ணுங்க? ஊழியம் செய்யுங்கப்பா. அப்படின்னா சொல்றன்னா, நீ மனுஷனுக்கு பயந்து வாழ்கிறது வாழ்க்கை அல்ல, கர்த்தருக்கு நீ பயப்படுற வாழ்க்கை. இன்னைக்கு எல்லாத்துலயும் மனுஷனுக்கு பயந்து கொண்டு இருக்கிறோம். ஐயோ இவங்க என்ன சொல்லிடுவாங்க, அந்த பிரதர் என்ன சொல்லிடுவாரு, அந்த சிஸ்டர் என்ன சொல்லிடுவாங்க. நீ ஆண்டவரை பாரு. உன் ஊழியம், உன் காரியம், உன் ஜெபம், உன் வேத வாசிப்பு யார் பார்த்துட்டு இருக்கிறா? மனுஷன் பார்க்கறனோ இல்லையோ, உன் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறா.
நீ கதறி கொண்டிருக்கிற உன் அந்தரங்கத்தை உன் வீட்டில் பூட்டி கொண்டு எதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறியோ, உன் குடும்பத்தில் இருக்கிறவன் பார்க்கறானா இல்ல தெரியல, உன் கணவன் பார்க்கறாரா இல்லையா, உன் மனைவி பார்க்கறாங்களா இல்லையான்னு தெரியல, உன் பிள்ளைகள் பார்க்கறாங்களா இல்லையான்னு தெரியல, ஆனால் பரலோகத்தின் வாசலை திறந்து கொண்டு என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். என்றைக்கோ ஒரு நாள் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுவார் என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லவே இல்லை என்பதை நீங்கள் உறுதியாக நம்ப வேண்டும், உறுதியாக நீங்க விசுவாசிக்க வேண்டும். மனுஷனுக்காக பார்க்காதீங்க, மனுஷனுக்காக எப்பொழுதும் ஊழியம் செய்யாதீங்க, கர்த்தருக்காக ஊழியம் செய்யுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதே தான் கொரிந்தியர் புஸ்தகம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 18ஆம் வசனம் சொல்லுகிறார் பவுல். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். ஹல்லேலூயா. உன்னையே நீ புகழ்கிட்டனா நீ உத்தமன் கிடையாதுப்பா. உனக்கு உத்தமன் என்ன ஒருவனால சாட்சி கொடுக்க முடியாது. கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று வசனம் சொல்லுகிறது. நீ உன்னை உயர்த்துகிறதுனால, உன்னை உயரத்தில் கொண்டு போகிறதுனால, நீ உன்னை புகழ்கிறதுனால நீ உத்தமன் ஆக முடியாது. கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். அப்ப நீங்க நினைச்சுக்கோங்க, மனுஷன் உன்னை புகழணுமா இல்லை நீங்களே உங்களை புகழ்ந்து கொள்ளணுமா? கர்த்தர் உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும். பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஆண்டவர் விசா கொடுக்கணும். அவர் பாஸ்போர்ட்ல சைன் பண்ணணும். அவர் சைன் பண்ணாதான் நீங்க என்ன பண்ண முடியும்? பரலோகம் என்ற ஃப்ளைட்ல ஏறி பரலோகத்துக்கு என்ன பண்ண முடியும்? போக முடியும். வேற எந்த மனுஷனுக்காக நீங்க ஊழியம் செய்தாலும், எந்த மனுஷன் பிரியப்படுகிறதுக்காக எந்த காரியங்களை செய்தாலும், ஒருவேளை உங்களுடைய தன்னிலமான புகழ்ச்சிக்கு நீங்க செய்கிறதுனால நீங்க பரலோகத்துக்கு போகவே முடியாது. கர்த்தர் உனக்காக ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும். ஓகே, நீ பரலோகத்துக்கு போகலாம், நீ பரலோகத்துக்கு வரலாம், என்னோடு இருக்கலாம், நீ என்னோட வாசம் பண்ணலாம், என்னோட ஆராதிக்கலாம், எனக்காக நீ என்ன பண்ணலாம்? ஊழியம் செய்யலாம்னு சொல்லி ஆண்டவர் சர்டிபிகேட் கொடுக்கணும். நீ உன்னை புகழ்ந்து உன் புகழ்ச்சிக்காக, உன்னுடைய புகழ்ச்சிக்காக நீ ஊழியம் செய்வானால் உன்னுடைய ஊழியமோ, உன்னுடைய காரியங்களோ, உன்னுடைய எந்த தனிப்பட்ட விஷயங்களோ தேவனால ஒருபொழுதும் பெருமை பாராட்டம் படவே படாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உங்களை நீங்கள் புகழ்றதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீ செய்கிற ஜெபம் கூட தன்னலமற்ற ஜெபமாக இருக்கணும். இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் அவருடைய 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு விஷயம்தான், யார் என்னென்ன செய்கிறாங்களோ அதற்கேற்ற பலன். என்ன விதைத்தாலும் அதையே நாம் அறுப்போம், அதையே ஆண்டவர் நமக்கு செய்வார். ஹல்லேலூயா. எதை நாம் செய்கிறோமோ அந்த காரியம்தான் நமக்கு திரும்பி வரும். அதனால் கவனமாய் செய்வோம், கவனமாய் இருப்போம், கவனமாய் செபிப்போம். எல்லா காரியத்தையும் நம்ம கவனமாக இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு நன்மையான காரியங்களை செய்வார். கிறிஸ்தவர்கள் ஞாபகத்தில் கொள்ள வேண்டிய காரியங்கள் இன்னைக்கு 3 காரியங்கள். ஏற்கனவே ஒரு காரியங்கள் 4 காரியங்களை குறித்து பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்த்தது, நாம் மாயக்காரர்களை போல வாழ வேண்டாம். 2வது, நாம் இரக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். கிறிஸ்து நமக்கு எப்படி இரக்கம் உள்ளவர்களாக இருந்தாரோ அதே போல் நாம் இரக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். 3வது காரியம், நாம் எப்பொழுதும் ஜெபத்தை விடவே கூடாது. மனுஷனை பார்க்காதீங்க. மனுஷன் என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் கர்த்தருக்காக ஊழியம் செய்யுங்க, கர்த்தருக்காக எதையும் செய்யுங்க. அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனுக்கு என்ன பண்ணுவார்? பலன் தருகிறவராக இருக்கிறார். எல்லா காரியத்தையும் தேவனுக்கென்று செய்யுங்க, தேவனை மகிமைப்படுத்தும்படியாகவே செய்யுங்க. கர்த்தர் பிரியப்படுவார், கர்த்தர் மகிமைப்படுவார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாம் கண்களை மூடி